பழக இலகுவானவர், பேசுவதற்கு இனிமையானவர். ஹசரத் அவர்களை மேலே கிடைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடக்குது, எல்லாமே அமைதியாக இருந்து பார்க்கணும். கொஞ்சம் அமைதியாக இருக்குங்களா? அமைதியாக இருந்தால் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். சவுண்டு இல்லாமல் கேட்டால் தான் இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்க மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. இது உங்களுடைய பெற்றோருக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அமைதியாக இருக்கணும். தம்பி இங்கே உட்கார், வந்து உட்கார், அமைதியாக உட்கார். எதுக்கு நீ பேர் சேர மாற்றி கொடுக்குறீங்க? உட்காருங்க, அமைதியாக இருங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி ஹசரத் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். நமது தாருல் இஹ்சான் மத்த மதரசாவுடைய ஆண்டு விழாவில் குழந்தைகள் பங்கேற்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கருத்தரங்கத்தினுடைய மைய தலைப்பு என்னன்னா, சமுதாயத்தின் கட்டமைப்பு எதிலே உள்ளது. ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விஷயம் அடிப்படை தேவை என்பது கருத்தரங்கத்தினுடைய மைய தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தலைப்பின் கீழே 4 கிளை தலைப்பாக 4 மாணவர்கள் இங்கே பேச வருகிறார்கள். சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு, ஒரு சமுதாயத்தினுடைய வலிமை கொள்கை கோட்பாடுகளில் தான் உள்ளது. கொள்கை சரியாக இருந்தால்தான் நம்முடைய சமுதாயத்தை மிகச் சிறப்பாக கட்டமைக்க முடியும் என்கிற தலைப்பிலே ஒரு மாணவர் பேசுவார். அவரை தொடர்ந்து இல்லை இல்லை, பொருளாதாரத்தின் வளர்ச்சி தான் சமுதாயத்தின் கட்டமைப்புக்கு மிக முக்கியமான அடித்தளம் என்கிற தலைப்பிலே ஒருவர் பேசுகிறார். மூன்றாவதாக, சமுதாயத்தினுடைய ஒற்றுமைதான் சமூக கட்டமைப்பினுடைய அஸ்திவாரம் என்கிற தலைப்பில் இன்னொரு மாணவர். நான்காவதாக, கல்வி அறிவுதான் சமுதாயத்தினுடைய கட்டமைப்பினுடைய அடித்தளம் என்கிற தலைப்பில் 4 தலைப்புகளில் கொடுக்கப்பட்டு இங்கே நம்முடைய சிறுவர்கள், பிள்ளைகள் நமக்கு முன்னாலே ஒரு மேடையில மைக்கு கொடுக்கப்பட்டு பேச இருக்கிறார்கள். நம்ம பிள்ளைங்க பேசுறத கேட்கறதுக்காக வேண்டிதான் இங்க நம்ம எல்லாம் வந்திருக்கோம் இல்லைங்களா? ஞாயிற்றுக்கிழமை லீவுடைய நாள். நம்ம எல்லாரும் வந்திருக்கிறதுக்குண்டான காரணம் என்னங்க? நம்முடைய சிறுவர்கள் அடுத்த தலைமுறையினுடைய தலைவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் தீனுடைய விஷயத்திலே, மார்க்கத்தினுடைய விஷயத்திலே மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறவர்களுக்காக வேண்டித்தான், அவங்களுடைய பேச்சுக்களை கேட்பதற்காக வேண்டித்தான் வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது கருத்தரங்கத்தினுடைய ஆரம்பமாக சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு கொள்கை கோட்பாடுகளில் தான் உள்ளது என்கிற தலைப்பில் மாணவர் 5ஆம் படிவம் படிக்கக்கூடிய அல்லாஹ்
அவருக்கு 5 நிமிடம் நேரம் கொடுக்கப்படும். அந்த 5 நிமிடத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அவருடைய தலைப்பின் கீழே பேசி முடிச்சுடுவாங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா பில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சாலிஹீன்கள் முஸ்லிம்கள் குறிப்பாக அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகுமாக. ஆமீன். ஒரு சமூகத்தின் வளர்ச்சியோ அல்லது வீழ்ச்சியோ அதன் கொள்கை கோட்பாடுகளில்தான் அமையும். அந்த அடிப்படையில் இஸ்லாம் மனிதர்களுக்கு அவருடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து கொள்கைகளையும் வகுத்து தந்துள்ளது. எனவே கொள்கைகள் உறுதியானால் சமூகம் வலுவாகும். நம் சமூகத்தை பலமாக்க அவசியம் மட்டுமல்ல, மிக மிக முக்கியம் கொள்கை கோட்பாடுகளே தான். கொள்கை கோட்பாடுகள் என்பது மனித வாழ்வை வழிநடத்தும் அடிப்படை விதிகளாகும். சரி தவறு எது என்பதை நிர்ணயிக்கும் அளவுகோலாகும். தனி மனிதனையும் சமூகத்தையும் கட்டுப்படுத்தும் திசை காட்டியாகும். கொள்கை கோட்பாடுகள் என்பது ஒரு சமுதாயத்தின் அலங்காரம் கிடையாது, அதன் உயிராகும் ஆணிவேராகும். இஸ்லாத்தை பொறுத்தவரை கொள்கை கோட்பாடுகள் அல்லாஹ்வால் நியமிக்கப்பட்டவை. இவை எந்த மனிதனாலும் எழுதப்பட்ட விதிமுறைகள் கிடையாது. அல்லாஹ் ஒருவனே என்ற ஏகத்துவத்திலிருந்து தோன்கிறது. குடும்பம் சார்ந்த நெறிமுறைகள், உறவினர்களிடம் நண்பர்களிடம் நடந்து கொள்ளும் முறைகள், சமூகம் சார்ந்த ஒழுக்கவியல் போன்ற எல்லாம் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த கொள்கை கோட்பாடுகளே ஆகும். குர்ஆன் பேசுகிற செய்தி என்ன தெரியுமா? وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதை காண்பான், ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அதையும் காண்பான். கொள்கை கோட்பாடுகளை கொடுப்பது மட்டுமல்ல, அதை சார்ந்து நாம் வாழ்கிறோமா என்பதை கண்காணிப்பதும் இறைவனின் கொள்கையாகவே வைத்துள்ளான். மனிதனின் அணு அசைவுகள் கூட இந்த அனுதினமும் கண்காணிக்கப்படுகிறது. அதற்கான கூலியும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இஸ்லாமிய சமூகம் பறந்து விரிந்து கிடக்கிறது. சில இடங்களில் வீழ்ச்சிக்கு கொள்கையை விட்டு வெளியேறுவதுதான் காரணம். குர்ஆன் சொல்லும் கொள்கை கோட்பாடுகள் காலத்தால் மாறுபட்டவையும் அல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ற வழிபவையும் அல்ல. இந்த கோட்பாடுகள் எதுவுமே ஏழை பணக்காரன் என எந்த பாகுபாடும் பார்க்காது. நம் கொள்கையின் வரிசையில் இருக்கும் போது இல்லாத ஏற்றத்தாழ்வே மிகப்பெரிய சான்றாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தரத்து ஃபீக்கும் லன் தலில்லு மா தமஸ்ஸகதும் பிஹிமா கிதாபல்லாஹி வ சுன்னத ரசூலிஹி. நான் உங்களிடம் 2 விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறேன். அவற்றை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் வழிதவற மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய இறைவேதம் இன்னும் என் வழிமுறை. கொள்கை கோட்பாடு வழியாக வாழ்வியல் கற்றுத்தரும் 2 விஷயங்களை பற்றியும் அதை எந்த அளவு முக்கியத்துவமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நடுவர் அவர்களே, சமூக கட்டமைப்பிற்கு கொள்கை கோட்பாடுகள் முக்கியமானது என உறக்கச் சொன்னவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தினுடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு அஸ்திவாரம் கொள்கை கோட்பாடுகளே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு பேசுகிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக கொள்கை கோட்பாடுகள் கொண்ட மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இறைவன். அல்லாஹ் ஒருவன் இறைவன் என்கிற இந்த கொள்கை என்பது உறுதியானது. இதுல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. உறுதியான நம்பிக்கை இருப்பவருக்கு
உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சாமானியன் என்கிற எந்த பாகுபாடும் பார்க்காத ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இந்த இஸ்லாத்தினுடைய ஷரியத்துடைய சட்டங்களை வழிகாட்டல்களை கொடுத்தவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் பரிசுத்த குர்ஆனில் நமக்கு வழிகாட்டுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுகிறது. அதனால தான் சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டை நான் விட்டு செல்கிறேன், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், இரண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். முதலாவது அல்லாஹ்வின் பரிசுத்த வேதம் குர்ஆன், இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரமாக இருப்பது கொள்கை கோட்பாடுகள் என்று மிக அழகாக பேசினாரு. இதை பற்றி சொல்வதற்கு இன்னும் நிறைய செய்திகள் உண்டு. நேரத்தின் அருளை கருதி அடுத்த மாணவருக்கு வழிவிடுகிறோம். இஸ்லாத்தினுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தில் தான் இருக்கிறது. பொருளாதாரத்தின் வளர்ச்சி தான் இஸ்லாத்தினுடைய கட்டமைப்பு என்று பேசப்படுகிறார். மாணவர் 5ஆம் படிவம் படிக்கக்கூடிய அபுல் ஹசன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் என்ன சொல்றானா, சீயத் என்றால் வளராது, ஃபைல் என்றால் நடவுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷன் கேட்கிறாங்க, நபியே உங்களால வந்து ஒரு உதவி செய்யணும்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த நபி சொல்றாங்க, உங்களுக்கு ஏதோ இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. எங்கள்கிட்ட வீட்டில் வந்து கிழங்க போர்வை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிழங்கு போர்வை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை 2 தீனாரை விட்டு ஒரு தீனாரை குடும்பத்தவனை இருக்கும் வச்சுக்கோங்க, இன்னொரு தீனாரை நீங்க பொருள் வாங்கி விட்டு வியாபாரம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனுஷன் கேட்டாங்க, தொழில மிகச்சிறந்த தொழில் எதுன்னு கேட்டாங்க. மிகச்சிறந்த தொழில் வந்து நம்ம உழைப்பாக செய்யக்கூடிய தொழில் தான் மிகச்சிறந்த தொழில் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஐஸ்வர்யா அவங்க வந்து சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க. அது ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 7 குழந்தைங்க புழுதி கலந்ததால் அவங்க வீட்டுக்கு லாபத்தோடு திரும்பினாங்க. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, ஐஸ்வர்யா இஸ்லாமிய வளர்ச்சி. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்துக்காக நிறைய தியாகம் செஞ்சிருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களும் இஸ்லாத்துக்காக எவ்வளவு தீனார்களை ஆதரவிட்டார்கள். இதே போல் நம்மால் முடிந்த இஸ்லாத்துக்காக தியாகத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவாங்க. ஆமீன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொருளாதார வளர்ச்சி தான் ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதற்கான அடிப்படை என்பதாக மாணவர் அபுல் ஹசன் சொன்னார். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம், மக்காவுடைய 10 ஆண்டு காலம் மிகப்பெரிய சிரமங்களும் பல்வேறு நெருக்கடியான ஒரு சூழலும், இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ முடியாத ஒரு காலகட்டத்தை சஹாபாக்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட 6 ஆண்டு காலம் ஊரை விட்டும் ஒதுக்கப்படுகிறார்கள். இவங்க கூட யாரும் பழகக்கூடாது, முஸ்லிம்களோடு யாரும் பேசக்கூடாது, அவங்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, அவங்களுக்கு யாரும் பொருள் தரக்கூடாது. ஒரு மளிகை கடையில் போய் பொருள் வாங்கி சாப்பிடணும், அந்த தேவைக்கு கூட யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அவங்களை ஊரை விட்டு ஒதுக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு நிலைக்கு இஸ்லாமியர்கள்
உதவிகரமாக இருந்தது என்ன தெரியுமா? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செல்வம். பல கோடிக்கணக்கான தன் சொத்துக்களை, தன்னுடைய எல்லா பொருட்களையும் பெருமானாருக்காக வேண்டி, தீன் இஸ்லாத்திற்காக வேண்டி வாரி கொடுத்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல இஸ்லாத்திற்காக வேண்டி நிறைய அடிமைகளை விலைக்கு வாங்கி உரிமையிட்டவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மிகப்பெரிய செல்வந்தர். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அவுஃப், ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் போன்ற மிகப்பெரிய சஹாபாக்களுடைய பொருளாதாரம் தான் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது என்பது வரலாறு என்று சொல்லக்கூடிய செய்தி. மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பை பெருமானார் உருவாக்குறாங்க. என்ன தெரியுமா? மதீனாவுக்கு போறாங்க. சஹாபாக்கள் மக்கால இருந்து தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய பணம் காசுகளை, தன் சொந்த வீடுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போறாங்க. மக்காவாசிகள் சஹாபாக்களிடம் ஒன்றுமே இல்லை. வாழ்றதுக்கு உண்டான அடிப்படை செலவுக்கு உண்டான எந்த வசதியும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா? மதீனாவாசிகள்ல ஒருத்தரை அழைப்பார்கள். மக்காவாசிகள் முஹாஜிர்களை ஒருத்தர் அழைப்பாங்க. 2 பேரையும் நினைத்து வைத்தார்கள். நீங்க 2 பேரும் போனீர்கள். மதீனாவாசிகள்கிட்ட விவசாய நிலம் இருந்துச்சு, சொத்துக்கள் இருந்துச்சு. உங்களுடைய சொத்துக்கள்ல பாதியை அல்லாஹ்வுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் மக்காவிலிருந்து வந்தார்களோ அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்றாங்க. மக்காவாசிகளுக்கு வியாபாரம் தெரியும், ஆனா ஒரு பொருளை உற்பத்தி செய்ய தெரியாது, விவசாயம் தெரியாது. மதீனாவாசிகளுக்கு விவசாயம் தெரியும், ஆனா விற்பனை செய்ய தெரியாது. ஒரு வியாபாரி, ஒரு விவசாயி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்தார்கள். அவர்களை கொண்டு ஒரு வளர்ச்சிமிக்க ஒரு சமுதாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்தார்கள். எனவே சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு பலமும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியில் தான் உள்ளது. இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறது. இந்தியாவிலே இஸ்லாமியர்களுடைய சமுதாயம் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறது. எப்பொழுது ஒரு சமுதாயம் பொருளாதாரத்தில் மேலுக்கு வருகிறதோ அதுதான் உயர்ந்த சமுதாயம். கண்ணியத்திற்குரியவர்கள், இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள் அல்லாஹ் தஆலா ஏன் ஜகாத் கடமையாக்குறது தெரியுமா? இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள்ல ஜகாத் என்கிற கடமை ஏன் கடமையாக்கப்பட்டது தெரியுமா? இந்த உம்மத்தில், சமுதாயத்தில் ஏழைகள் யாரும் இருக்கக்கூடாது. ஏழைகளுக்கு நம்முடைய ஜகாத்துடைய தொகையை கொடுத்து அவர்களை மேல்மட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஜகாத்திற்கான அடிப்படை நோக்கம். இன்னைக்கு மாற்றார்கள் செய்கிறாங்க, இன்னைக்கு வடநாட்டுக்காரர்கள் செய்கிறாங்க. தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவரை அவனுக்கு கூப்பிட்டு ஒரு வேலை கொடுக்கிறாங்க, அவனுக்கு காசு பணத்தை கொடுத்து அவன் ஒரு முதலாளியாக உட்கார வைக்கிறாங்க, அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறாங்க. பொருளாதாரத்தில் தன் சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாமியர்களுக்கு சொல்லப்பட்ட வழிமுறைகள் மாற்றார்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதனால்தான் இன்றைக்கும் அவர்கள் சிறந்தவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இஸ்லாத்தினுடைய ஒரு சமுதாயத்தினுடைய கட்டமைப்பு இதில் இருக்கு தெரியுமா? சமுதாயத்தினுடைய ஒற்றுமையில் தான் இருக்கிறது. ஒற்றுமையாக இருந்தால்தான் சமுதாயத்தை நாம் வலிமைமிக்கவர்களாக உருவாக்க முடியும் என்கிற தலைப்பில் 5ஆம் படிவம் படிக்கக்கூடிய நம்முடைய மதரசா மாணவர் முகமது முஸ்தபா அவர்கள் பேசுவார். கொஞ்சம் அமைதியாக பிள்ளைகள் கொஞ்சம் அமைதியாக நீண்ட நாட்களாக மனப்பாடம் செஞ்சு ட்ரைனிங் எடுத்து நமக்கு முன்னால் பேச வந்து நிற்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் அமைதியாக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹ் தஆலா ஃபீ குர்ஆனில் கரீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சின்ன வயசுல மைக்கை பிடிச்சு பேசுறதே ஒரு பெரிய சாதனை தான். அதுவும் இவ்வளவு பெரியவங்களுக்கு முன்னால இந்த பிள்ளைங்க பேசுறது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். நம்முடைய மாணவர்கள் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையில தான் சமுதாய கட்டமைப்பினுடைய வளர்ச்சி இருக்கிறது பேசுகிறார். நிறைய உதாரணங்கள் சொன்னார். ஒரு மிகச்சிறந்த சமுதாயத்தை கட்டமைத்தார்களா இல்லையா? அந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமைகளை கொண்டுதான் இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது. அவங்க வந்த காலத்துல பிரிவினையோடு குரோதத்தோடு பகைமை உணர்வோடு வாழ்ந்த ஒரு மிக மோசமான ஒரு சமுதாயத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக்குறாங்க தெரியுமா? என்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள், வழி தவற மாட்டீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு நம்ம தொழுகை எடுத்துக்கலாம் அல்லது ஹஜ்ஜுடைய இபாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஹஜ்ஜுடைய கடமையில பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்திலே ஒன்று கூடுகிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ், ஒரே துணி, வெள்ளை துணி. இஹ்ராம் என்கிற அந்த இரண்டு துணியை அணிந்து கொண்டுதான் போகிறார்கள். அவர் ஏழையாகட்டும், பணக்காரராகட்டும், அவர் ஆட்சியாளராகட்டும், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லோரும் சமமானவர்கள் என்கிற ஒரு ஒற்றுமையின் கயிற்றை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமாக வழிநடத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் இல்லையா, ஒற்றுமை என்கிற கயிற்றை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரித்து சென்று விடாதீர்கள். பிரிவாக இருக்கக்கூடிய சமுதாயம் நிச்சயமாக வேரோட முடியாது என்பதுதான் யதார்த்தம். நீங்க ஒரு காக்காவை அடிச்சுக்கிட்டாலோ அல்லது ஒரு நாயை கண்ணெடுத்து அடிச்சுக்கிட்டாலோ அதனுடைய சத்தத்தை கேட்டு பல இனங்கள் அதனுடைய இனங்கள் எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. ஒற்றுமையாக இருக்கிற போது யாரும் அந்த சமுதாயத்தை அழிக்க முடியாது என்பது யதார்த்தம். அந்த அடிப்படையில் நம்முடைய மாணவர் ரொம்ப அழகாக பேசுகிறாரு. அடுத்து நம்முடைய சமுதாயத்திற்குண்டான அடித்தளம் வளர்ச்சி என்பது கல்வி அறிவில் தான் இருக்கிறது. கல்விதான் மிக முக்கியமான காரணம் என்கிற தலைப்பின் கீழ் நம்முடைய மதரசாவுடைய மாணவி அல்ஷியா தபஸ்ஸும் அவர்கள் பேசுவார். அமைதியாக இருக்கட்டும். சலாத்தும் சலாமும்
மாஷா அல்லாஹ். ரொம்ப அழகாக நம்முடைய மாணவி அல்சியா தபஸ்ஸூம் அவர்கள் கல்வி அறிவுதான் சமுதாயத்தினுடைய வலிமை என்ற தலைப்பில் சொன்னார். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள்ல குர்ஆனுடைய முதல் வசனம் கல்வி பற்றி தான் பேசுகிறது. அதே போல நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்ட காலம் அறியாமை காலம், படிப்பு அறிவு இல்லாத ஒரு காலம். அந்த நேரத்தில் பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கல்வி என்பது கட்டாயமாக்கினார்கள். தன்னுடைய மனைவிமார்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகச்சிறந்த குர்ஆனை மனனம் செய்ய ஆசிரியர் அமைந்தார்கள். மிகப்பெரிய முஃப்தி அமைந்தார்கள். மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அமைந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நாயகத்திற்கு பின்னால் உள்ள காலத்துல எங்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால், ஏதாவது எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நேராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட தான் போவோம். அவங்க சஹாபாக்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆசிரியர் உருவாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமுதாயத்தை கல்வியில் மிக உயர்தரமான கல்வியில் வேறோடிய ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்கள். அப்படிப்பட்ட கல்வி அறிவுதான் மிகச் சிறந்தது என்பதாக நம்முடைய மாணவர்கள் பேசியிருக்கிறார்கள். 4 தலைப்பு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு. முதலாவது கொள்கை கோட்பாடு, இரண்டாவது பொருளாதார வளர்ச்சி, மூன்றாவது சமூகத்தின் ஒற்றுமை, நான்காவது கல்வி அறிவு. இந்த 4மே சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக அவசியம் என்று சொல்லி எங்களுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறோம். அடுத்து சிறப்புரையாற்ற வருகின்ற ஹஸரத் அவர்கள் வந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் ஆண்டு விழாவுடைய அடுத்த அமர்வின் பொழுது ஆரம்பிக்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் கிருபையால் மிக அழகான முறையில் குழந்தைகள்